நம்ம அனுப்புற பணமோ சீக்ரெட் மெசேஜோ பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் யாராவது உங்களோட பணத்தை ஹேக் பண்ணிருக்காங்களா? இந்த ஹேக்கிங் இந்த ஜெனரேஷன்ல நமக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மன்னர்கள் இதே சிக்கலை சந்திச்சிருக்காங்க. ஒரு பேரரசர் தன் நம்பிக்கைக்குரிய தூதுவன் கிட்ட அடர்ந்த காட்டுக்கு நடுவே இருக்கிற தன் படை தளபதிக்கு ஒரு முக்கியமான ரகசிய செய்தியை அனுப்புறாரு. எதிரிகள் அந்த தூதுவனை இடைமறிக்கிறாங்க. ஆனா அவர்களால அந்த செய்திய திருடவோ படிக்கவோ முடியாது. ஏன்னா அது சாதாரண மொழியில இல்ல. அந்த ராஜா ஒரு ரகசிய குறிப்பை பயன்படுத்தி ஒரு ரகசியத்தை எழுதியிருக்காரு. எதிரிகளுக்கு அது வெறும் கோடுகள் தான். ஆனா அந்த படை தளபதிக்கு அது அர்த்தமுள்ள ஒரு கட்டளை. அது ஒரு ரகசிய தந்திரம். இன்னைக்கும் டிஜிட்டல் வேர்ல்ட்ல நாம அனுப்புற ஒரு ரூபாயையும் ஒரு மெசேஜையும் பாதுகாக்க பயன்படுது. அந்த டெக்னாலஜி தான் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோ அப்படின்னா சீக்ரெட், கிராஃபி அப்படின்னா ரைட்டிங். இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அந்த பேரரசர் தன் படைத்தளபதிக்கு அனுப்புன அந்த ரகசிய குறிப்பீடுகள் தான் இன்னைக்கும் நாம யூஸ் பண்ற வாட்ஸ்அப் அண்ட் ஜிபேவோட பாதுகாப்பு. இது எப்படி வேலை செய்யுது? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க. வெல்கம் டு அப்சர்வ் நாலேஜ் வித் மீ கஸ்தூரி. நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற ஒரு மெசேஜும் டெக்ஸ்ட்ல இருந்து சிம்பிளா கன்வெர்ட் ஆகி தான் சென்ட் ஆகுதுன்னு தெரியுமா? நாம அனுப்புற சாதாரண மெசேஜ் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூங்கிறதெல்லாம் வெறும் பிளைன் டெக்ஸ்ட். அத ஹேக்கருக்கு புரியாதபடி சிம்பிள்ஸா கன்வெர்ட் பண்றதுதான் கிளிப்பர் டெக்ஸ்ட். சென்டர் மெசேஜ சென்ட் பண்ணதும் மெசேஜ் என்கிரிப்ட் ஆயிடும், அதாவது மெசேஜ் லாக் ஆயிடும். அப்புறம் கிளிப்பர் டெக்ஸ்டா மாறி ரிசீவர் கிட்ட போகும். ஒன்ஸ் மெசேஜ் ரிசீவர் கிட்ட ரிசீவ் ஆனதும் டீக்ரிப்ட் ஆயிடும், விச் மீன்ஸ் மெசேஜ் அன்லாக் ஆயிடும். நெக்ஸ்ட் கிரிப்டோகிராஃபியோட ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸா இருக்கிற சிஏஏ பத்தி சிம்பிளா இந்த கிங்கோட ஸ்டோரிய வச்சு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒன்லி ஆத்தரைஸ்ட் பர்சன் வாண்ட் டு அக்சஸ் த மெசேஜ். ராஜா அனுப்புன ஓலைய நடுவுல வழிமறிச்சு எதிரிகள் பிரிச்சு படிச்சாலும் அது என்னன்னு படிக்க முடியாது. இந்த பாதுகாப்புக்கு பேர் தான் கான்ஃபிடென்ஷியல். செகண்ட், இன்டெகிரிட்டி. கேரண்டிங் த மெசேஜ் ஹாஸ் நாட் பீன் அல்டர்ட் டூரிங் டிரான்சிட். ராஜா தன் படை தளபதிக்கு அனுப்புன அதே மெசேஜ் அதுதான் ரிசீவ் ஆயிருக்கான்னு உறுதி பண்றது. சரியான தகவல் நடுவுல மாறாம படைத்தளபதிக்கு ரிசீவ் ஆகுறது. ஃபைனலா, ஆத்தென்டிகேஷன். வெரிஃபையிங் த ஆரிஜின் அண்ட் ஐடென்டிஃபை ஆஃப் தி சென்டர். ஓலைய அனுப்புனது நிஜமாவே ராஜா தானா, ஓலையில இருக்கிறது நிஜமாவே ராஜாவோட முத்திரை தானான்னு உறுதி பண்றது. இப்போ இந்த வீடியோல கிரிப்டோகிராஃபினா என்ன, பிளைன் டெக்ஸ்ட் அண்ட் கிளிப்பர் டெக்ஸ்ட்னா என்ன டிஃபரன்ஸ், என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன்னா என்ன, சிஏஏ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலா பார்த்தோம். இது உங்களுக்கு புரியுதுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணாலும் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண தானே செய்யறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஹேக்கர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க? ஃபிஷிங் ஸ்கேம், டேட்டா தெஃப்ட்னா என்ன? இது எல்லாம் சைபர் அட்டாக்ஸோட டைப்ஸ். பாசிவ் அட்டாக், ஆக்டிவ் அட்டாக்னா என்ன? இத பத்தி எல்லாம் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி கிரிப்டோகிராஃபி, மிஷின் லேர்னிங், ஏஎன்என் மாதிரியான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸை ரொம்ப ஈஸியா தமிழ்ல பார்க்கணும்னா டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் மீ கஸ்தூரி.